மாற்றுக்குரல் நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்னைக்கு உலக செய்திகளில் ரொம்ப முக்கியமாக அடிபட்டிருக்கிறது வழக்கம் போல் கடந்த ஒரு 2-3 வாரமாகவே ஈரானோட விஷயந்தான் ரொம்ப ஜாஸ்தி அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் ஈரான் ரொம்ப மோசமான சூழல், அடுத்து என்ன ஆகுமோ அப்படின்னு எல்லாரும் பார்த்த நிலை மாறி இப்போது ஈரான் கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகிட்டு இருக்க மாதிரி செய்திகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அதே நேரத்தில் ஈரானை வேறு வழியே இல்லை, ஈரானில் இருக்கிற இப்போ இருக்கிற அரசாட்சி அயத்துல்லா கமேனி அவரை தூக்கி எறிஞ்சிட்டு அமெரிக்காவுக்கு சாதகமான ஒருத்தரை உள்ளே கொண்டு வந்து உட்கார வைக்கணும்னு அவங்க பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கு பல வகையான காரணம் இருக்குது. அந்த காரணத்தை பூரா நம்ம விளக்கிட்டு இருந்தோம்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசணும். ரொம்ப முக்கியமாக அதோட மேலோட்டமாக சொல்லணுன்னா கூட இங்கே அமெரிக்கா அதோட வர்த்தகம் அது பெட்ரோ டாலரில் வர்த்தகம் பண்ணால் தான் அமெரிக்காவோட அந்த டாலர் வேல்யூ அப்படியே இறங்காமல் அப்படியே நிற்கும். உலக வல்லரசாக தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்கு, கண்டினியூ பண்ணுறதுக்கு அமெரிக்காவுக்கு அது தேவைப்படுது. அதை தகர்த்தெறிஞ்சது யாருன்னா, முதல்ல ஒரு 90களில் பார்த்திங்கன்னா 80-90களில் இவர் சதாம் ஹுசேன் பண்ணார். உடனே அவரையும் ஒரு வழியை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வெனிசுலா கொஞ்சம் பண்ணார். அப்புறம் வெனிசுலாவில் அவர் சாவோஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மதுரா இருக்கட்டும், அமெரிக்காவுக்கு எதிராகவே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, டாலர் வணிகம் வர்த்தகம் கிடையாது, அந்தந்த நாட்டோட கரன்சியில் நாங்கள் வர்த்தகம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தாங்களா. அதனால் என்ன ஆயிடுச்சு, இப்போது அமெரிக்கா கையில் இந்த எண்ணெய் வர்த்தகம் எந்தெந்த நாடுன்னா, நீங்கள் ஜிசிசி கண்ட்ரிஸ் அது அமெரிக்கா டாலர் பெட்ரோ டாலரில் தான் போகுது. அது இல்லாமல் அமெரிக்காலேயும் எண்ணெய் இருக்குது. அப்படி இல்லாமல் இதுக்கு எதிராக நின்னது ஒன்று வெனிசுலா, இன்னொன்று ஈரான். இப்போ ஈரான்லேயும் நிறையா பெட்ரோலியம் கிடைக்கிது. அப்படி கிடைக்கும்போது அது பெட்ரோ டாலரில் போனால் தான் அந்த டாலரோட வேல்யூ, கரன்சி கொஞ்சம் கூட இறங்காமல் அப்படி இருக்கும். அப்படின்ற ஒரு சூழலில் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க சைனாவுக்கு அவங்க யுவானாக இருக்கட்டும், அங்கே ரூபிளாக இருக்கட்டும் ரஷ்யாவுக்கு, அப்புறம் இந்தியாவுக்கு இடையில வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு ருப்பியில் வர்த்தகத்தில் வாங்கினாங்க. ஆனால் கடந்த 45 வருஷமாக ஈரான் மேலே தடை போட்டிருக்காங்க. 1979 என்னைக்கு புரட்சி அந்த ஷா பஹ்லவி அந்த ஆட்சியை தூக்கி எறிஞ்சிட்டு இவர் அயத்துல்லா கமேனி அவர் வந்தாரோ, அன்னைக்கிலேருந்து இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், முக்கியமாக யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அப்புறம் அமெரிக்காவோட அடிப்பொடியான இஸ்ரேல், இவங்க எல்லாம் சேர்ந்து ஈரானுக்கு பொருளாதார தடை போட்டாங்க. என்ன, கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது. நம்ம இதில் நாட்டாம படம் சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன்டா, அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது அப்படின்னு. இப்போ ஊரை விட்டு ஒதுக்கி வச்சா அதை ஆதரிக்கிறதுக்கு அந்த எண்ணெய் தேவைப்படுற முக்கியமான நாடு சைனாவை ஒன்றும் பண்ண முடியல. அப்படின்ற சூழலில் சைனாவோட எண்ணெய் அதிகமாக வாங்கினது ஒன்று, இன்னும் வாங்கிட்டு இருக்கிறது ஒன்று ரஷ்யா, இன்னொன்று ஈரான், அப்புறம் வெனிசுலா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பிடிச்சாச்சு. ஆளை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இப்போ அமெரிக்காவோட கைப்பாவை அங்கே இருக்காங்க. இப்போ ஈரானை பிடிச்சாச்சுன்னா மொத்தத்துக்கு சைனாவோட மொத்த பொருளாதாரமும் ஆட்டம் கண்டுரும். சைனாவோட பொருளாதாரம் எதை பேஸ் பண்ணினா, அவங்க மேனுஃபேக்சரிங் பொருளாதாரம், அவங்க அதாவது உற்பத்தி பொருளாதாரம். அந்த உற்பத்தி பொருளாதாரத்துக்கு தேவைப்படுறது பெட்ரோலியம் ப்ராடக்ட். அப்போ அந்த பெட்ரோலியம் ப்ராடக்டை வெனிசுலாவில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இங்கே ஈரானில் ஃபுல்லாக அமெரிக்கா கைக்கு போயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும், சைனாவோட மொத்த ஆட்டமும் மொத்த வளர்ச்சியும் க்ளோஸ் ஆகிரும். அப்படி இருக்கிற சூழலில் சைனா அண்டர் கிரவுண்டில் மிகப்பெரிய வேலைகள் பார்க்குது. அதே நேரத்தில் சைனா மட்டும்தான் பாதிக்கப்படுமா என்ன, இல்லை, இந்தியாவும் பெரிய அளவில் பாதிக்கப்படுது. இப்போது நேரடியாக ஈரானில் வாங்கலை, ஆனால் ரஷ்யாவில் எண்ணெய் நிறையா வாங்கிட்டுருக்கோம். அப்படி வாங்கிட்டு இருந்தால் கூட ரஷ்யாவை தனியாக பிரித்து வச்சுட்டு ஈரானை அமெரிக்கா கைப்பற்றி இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா ஓவராலாக என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, திரும்பவும் அமெரிக்கா அவங்க வச்சதான் சட்டம். ஓபெக் ப்ளஸ் அது இதில் எண்ணெய் வர்த்தகத்தில் இருக்கா. இப்போ ஓபெக் நாடுகள் இப்போ என்ன நடக்குது, $60 $62 பீப்பாய் அந்த அளவுக்கு ஒரு பேரல், அந்த அளவில் விலையில் இருக்குது. இப்போது இவங்க கைக்கு வந்துருச்சு அப்படின்னா உலகத்தில் ஒரே ஒரு நாடு மட்டும் அமெரிக்காவுக்கு எதிராக எண்ணெய் வர்த்தகத்தில் இருக்கும், அந்த நாடு ரஷ்யா. இப்போ ரஷ்யா மேலேயும் ஏகப்பட்ட பொருளாதார தடை போட்டிருக்காங்க. ஆனாலும் ரஷ்யாவோட எண்ணெய் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு தேவைப்படுது. அப்படிங்கிறனால ஒரு மறைமுகமாக ஷேடோ ஃப்ளீட் மூலமாக நிறையா வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ முன்னாடி என்ன செஞ்சால் இந்தியாவுக்கு அனுப்பிச்சாங்க. இந்தியா வாங்கி இந்த பக்கத்தில்
யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு வந்து விநியோகம் பண்ணிகிட்ருக்காங்க, இன்னும் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்காகத்தான் இந்தியா மேலேயும் சைனா மேலேயும் 500% டேரிஃப் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணார். அப்புறம் ஈரான்கிட்ட யாரெல்லாம் வந்து வாங்குகிறாங்களோ, வர்த்தகம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு அமெரிக்கா 25% டேரிஃப் எக்ஸ்ட்ரா போட போகிறேன் அப்படின்னாரு. நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கோ, கடைசியில் எல்லாத்தையும் மாறி மாறி அங்கே கடிச்சு இங்கே கடிச்சு இங்கே கடிச்சு கடைசியில் வந்து சொந்த ரத்தத்தையே ருசி பார்க்குற அளவுக்கு அமெரிக்கா வந்துருச்சு அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பார்வையாகவும் இருக்குது. இப்போ என்ன முக்கியமான விஷயம்னா, கலவரத்தை தூண்டி விட்டாங்க. அந்த கலவரம் இப்போதைக்கு அடக்கப்பட்டிருக்கு. அந்த கலவரத்தில் இறந்தவங்க அல்லது கொல்லப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அதாவது கலவரத்தில் கொல்லப்பட்ட அப்பாவி மக்களாக இருக்கட்டும், அப்புறம் கலவரக்காரர்கள் மொசாட் அண்டு சிஇஏ அந்த உளவு பிரிவு சம்மந்தப்பட்ட ஆட்கள் உள்ளே இருந்தால் எக்கச்சக்கமாக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து தூக்கு தண்டனை கொடுத்து அவங்க கொல்லப்பட்டவங்களாக இருக்கட்டும், இது வரைக்கும் அவங்க சொல்கிறது ஒரு தரவு என்ன சொல்லுது அப்படின்னா, 4800 பேர் சொல்கிறாங்க. இன்னொரு என்ன சொல்கிறாங்கன்னா 12500 பேர் சொல்கிறாங்க. 12500 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க இந்த கடந்த ஒரு 3 வாரத்தில். டிசம்பர் 28 அதுலேருந்து எடுத்தாச்சுன்னா ஒரு 3.5 வாரம் வச்சுக்கோமே. அதில் இவ்வளோ பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரி, எவ்வளோ பேர் கைதாகிருக்காங்கன்னா, ஒரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா 26,000 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு. இன்னொரு டேட்டா வந்து 40,000 தாண்டி அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போதைக்கு அமெரிக்காவோட வற்புறுத்தலுக்காக எக்ஸிக்யூஷன் அந்த தூக்கு தண்டனை நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த மக்களை மன்னித்து விடுவிக்கிற இடத்துல ஈரான் இல்லை. ஈரான் விடுவிக்காதுன்னு அமெரிக்காவுக்கும் தெரியும். இப்போது ஈரான் மேலே அமெரிக்கா நேரடி தாக்குதல் கொடுத்தா அமெரிக்கா அதோட இஸ்ரேல் காலியாயிரும், அமெரிக்காவும் காலியாயிரும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு, அதனால் ஏதோ சமாதானப்படுத்துகிற மாதிரி நான் சொன்னேன், அவங்க கேட்டுக்கிட்டாங்க. வெரி குட் கமேனி அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு மாதிரி முடிச்சு வச்சுருக்காங்களே ஒழிய, கமேனியை பாராட்டிட்டு இப்போ சண்டை எதுவும் கிடையாது, நாங்கள் வந்து அடிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆனாலும் அமெரிக்காவோட பசிக்கு இது வந்து சமாதானமெல்லாம் ஆகாது. ஆனால் எனி டைம் அதாவது 3வது உலக யுத்தம் அது வரணும் அப்படின்னா எதை மையப்புள்ளியாக வச்சு வரும் அப்படின்னா, ஈரானை அமெரிக்கா தாக்குறதோ அல்லது ஈரானை இஸ்ரேல் தாக்குறதோ அல்லது இஸ்ரேலை வந்து ஒரு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி ஈரான் இஸ்ரேல் மேலே தாக்குறதோ, அப்படி அந்த மிடில் ஈஸ்டில் ஈரான் இஸ்ரேல் இதை வச்சு ஆரம்பிக்க போகிறது 3ஆம் உலக யுத்தமாக இருக்கும். இங்கே ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அமெரிக்கா அதோட கப்பலெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி எப்படி ஈரானை வந்து சல்லடை போட்டுருவாங்க அப்படின்னு தெரியும். அப்படி சல்லடை போட ஆரம்பித்தா அங்கே நார்த் கொரியா நேரடியாக அமெரிக்காவை தாக்குறதுக்கு தயாராக இருக்குது. அப்புறம் சைனா சும்மா விடாது. இப்போவே சைனாவோட கப்பல்கள் எல்லாம் வந்து அங்கே இங்கே போய்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அந்த கிரீன்லேண்டு பிரச்சனைக்கு சைனா அங்கே போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ரூட் வந்து சைனாவுக்கு வந்து ரொம்ப ஈஸியான, அப்புறம் டைம் ரொம்ப ரொம்ப சேவ் பண்ணுற ரூட்டாக. இந்த நம்ம இந்தியா தாண்டி நன்னம்பிக்கை முனை வழியே அப்படி சுற்றி போனாங்கன்னா ஒரு 30 நாள் ஆகுது அப்படின்னா, இது வந்து ஒரு 12 நாளில் ஆர்டிக் வழியாக அப்படி போயிடுது. அப்படின்ற மாதிரி ஒரு ரூட்டு சைனாவுக்கு அருமையான ரூட்டு. அந்த ரூட்டில் ஒரே ஒரு பிரச்சனை என்ன, அங்கே ஐஸு நிறையா இருக்கும். அந்த ஐஸை பிரேக் பண்ணி போகிறதுக்கு சைனா ரஷ்யாவோட ஒரு கம்பெனியோட இதெல்லாம் ஒப்பந்தம்லாம் போட்டு அங்கே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களா. இப்போது அந்த இடத்துல கிரீன்லேண்டை அமெரிக்கா பிடிச்சிச்சின்னா அந்த ரூட்டில் வேறு யாரும் வர முடியாது அப்படின்னு அமெரிக்கா கைக்கு வந்துடும் அந்த ஏரியாவே. அப்போது சைனா வந்து தன்னோட உற்பத்தி பொருளை விநியோகம் பண்ணுறதுக்கு முடியாமல் போயிடும் அப்படிங்கிற ஒரு சூழல் வரும். அப்படிங்கிறதுனால சைனா சைலண்ட்டாக நிறைய காய் நகர்த்திட்டுருக்கு. இப்போது போட்டி நீயா நானா அப்படிங்கிறது நேரடியாக அமெரிக்கா இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் சொல்லலாம். மறைமுகமாக அமெரிக்கா சைனா. இப்போ அதுக்கும் பின்னாடி இன்னும் கொஞ்சம் பின்பக்கம் மறைமுகமாக அமெரிக்காவுக்கு எதிராக இந்தியாவும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ முதல் முறையாக என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கி வந்து யுஏஇ பிரசிடெண்ட்டை இங்கே வரவேற்று நிறைய ஒப்பந்தமெல்லாம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தம் நம்ம இந்திய மக்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது கொடுக்க போகுதுன்னு தெரியாது. ஆனால் எப்படி பார்த்தாலும் யுஏஇ, அந்த சவுதி அரேபியா, கத்தாராக இருக்கட்டும், அரபு நாடுகள் நம்ம மக்களுக்கு நிறைய வேலைவாய்ப்பு, தொழில் வாய்ப்பு நிறையா கொடுத்துருக்காங்க. அந்த அளவில் அந்த நாடு நமக்கு வந்து ரொம்ப சாதகமான நாடு. இப்போ என்ன ஒரு விஷயம்னா, ஈரானோட சவுதி அரேபியா ரொம்ப நெருங்கி வந்துடுச்சு. அப்புறம் சைனா இவங்களோட ரொம்ப இணக்கமாக இருக்காங்க. ரஷ்யாவும் சைனாவும் ஏற்கனவே வந்து ரொம்ப இணக்கமாக இருக்காங்க. நார்த் கொரியா ஏற்கனவே கோபத்தில் இருக்காங்க. எனி டைம் இங்கே ஒரு மொத்த காட்டை எரிக்கிறதுக்கு ஒரே ஒரு தீக்குச்சி போதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தீக்குச்சி இப்போதைக்கு ஈரானாக இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தகவல். ஆனால் அந்த தீக்குச்சி பற்ற வைக்காமல் ரொம்ப அமைதியாக அப்படி இருக்குது. ஆனால் பற்ற வைக்காமல் இருந்துகிட்டே இருந்தால் அங்கே அமெரிக்காவோட பொருளாதாரம் இன்னும் நாசமாக போகுன்ற இடத்துல எப்படி பார்த்தாலும் ஈரானை கை வைப்பாங்கன்னு தோணுது. அந்த கை வைக்கிறது
இன்னும் ஒரு சில வாரங்களா, ஒரு சில மாதங்களா, இல்லை ஒரு சில வருடங்களா அப்படின்னு தெரியாது. எனி டைம் அடுத்த மூவ் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பொறுத்து தான் இந்த உலக யுத்தம் அல்லது உலகோட பொருளாதாரம் அல்லது இந்த யூனிபோலார் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த யூனிபோலார் வந்து பைபோலார் ட்ரைபோலாராக மாறும். மொத்தத்துக்கு உலகத்தோட மொத்த பொருளாதாரமும் அமெரிக்காவோட கை ஓங்குதா இறங்க போகுதா அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் தெரிய ஆரம்பிக்கும். அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.